அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். 3 விதமான கேரக்டர் கொண்ட மனுசங்க. அவங்கள அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான். அவங்க செஞ்ச பாவத்த மறைச்சு, மன்னிச்சு அழிக்கவும் மாட்டான். என்னங்க சொல்றீங்க? அப்படியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க யாரு? அத சொல்லிருங்க. நாங்க அதிலிருந்து தவிர்ந்துக்கிறோம். அப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு தெரியுது. நபர் யாரு தெரியுமா? ஷைஹு ஸானி. வயசு ஆனதுக்கு பின்னாடியும் பெண்களுடைய தவறான தொடர்புல இருக்கிறாரு. பெண்களுடைய தவறான தொடர்புல தன்னுடைய வயதின் முதிர்ச்சியின் காலத்திலேயும் இருக்கிறாரு. 1. 2வதா சொன்னாங்க, பொய் சொல்லும் அரசன், பொய் சொல்லும் தலைவர். ஒரு தலைவர் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி, உண்மையானவனாக இருக்க வேண்டும். 2வது. 3வது சொன்னாங்க, ஆயிலு முத்தக்கப்பிர். தலைக்கணத்தோடு, அகம்பாவத்தோடு, பெருமையோடு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அடுத்தடுத்த நகர்வை வைத்துக் கொள்ளக்கூடியவர். அவர்ட்ட பேச முடியுமா? அவரு தலக்கணம் பிடிச்சவருங்க அவரு. அவர் முகம் குடுத்து நம்மள்ட்ட முதல்ல பேசுவாரா? சரியான பெருமை பிடிச்ச மனுஷன் என்று சொல்றாங்களா இல்லையா? இந்த நிலைக்கு நம்முடைய பேச்சோ, நடவடிக்கையோ யாருக்கும் எந்த சிந்தனையும் ஏற்படுத்திறக் கூடாது. இந்த 3ம் நம்மிடத்தில் இல்லை என்றால், நிச்சயம் அல்லாஹ் நம்மை பார்ப்பான், நம்மிடத்திலே பேசுவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இதிலே ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தாலும், அல்லாஹ்வின் பார்வையும் கிடைக்காது. அவனுடைய பேச்சும் நமக்கு ஏற்படாது. அவனால் பாவ மன்னிப்பு பெறப்பட்டவர்கள் கூட்டத்திலும் நம்மால் சேர முடியாது. யோசித்துக் கொள்வோம், பின்பற்றுவோம்.